யாச்சி, சைனாக்கு டிக்கெட் இருக்குது. 3 பிளைட்டு போகணும். ரெண்டாவது பிளைட்டில் நல்ல சாப்பாடு இருக்கு, அதுக்கு போட்டுறவா? ஏட்டி எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போட்டுட்டு நாடு கடந்து நாடு எங்கனையா ஒளிஞ்சு தப்பிடுவோம். ஏட்டி அவ விட மாட்டா, தூக்கில் தொங்க வரைக்கும் நம்மள ஸ்டேஷன்ல தான் போட்டு அடைச்சி வைப்பா. ஆச்சி, என் மாப்பிள்ளை என்னன்னு தெரியல ஆச்சி, நான் என்ன செய்வேன்? எக்கா அலாதி அக்கா, நல்ல வாய்ப்புக்கா நம்ம டூர் போகிறதுக்கு. இதை விட்டா இனி வேற வாய்ப்பும் கிடைக்காது. போயிட்டு வந்துடுவோம். ஆமாச்சி, சரி பட்டது தான் பட்டாச்சு. நல்ல பெரிய பெரிய டூருக்கா போயிட்டு வருவோம். வேற என்ன இருக்கு? இங்கனையே கடந்துக்கிட்டு சண்டையும் சத்திரையும் பார்த்துட்டு இருக்கு. டூர் போக மாட்டி எல்லா கடவுள் நடக்க பாரு, பேசாம போட்டுக்கிட்டு. ஏற்கனவே அவங்க கூட சேரக்கூடாது அந்த மனத்தை சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க பேசாம வீட்டுல செவனேன்னு நல்ல பேனை போட்டுட்டு தூங்கிட்டு இருந்திருக்கணும். பெட்டி குட்டின்னு போய் எவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்குவே. எக்கா வருத்தம் ஒன்றும் இல்லைக்கா. ஒருக்கா ஜப்பான் போனால் இந்த தடவை சைனா போவோம். டிக்கெட்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு. கிழமை என்னன்னு தெரியல, இருக்காரா இல்லைன்னா அவரையும் பொலிச்சு தூக்கிட்டு போச்சான்னு தெரியல. எவள்கிட்ட போய் எனக்குன்னு கேட்க, எட்டு டிக்கெட்டுக்கு எவ்வளோ வரும் பாரு, சீக்கிரம் பார்த்து சொல்லு. எவள்கிட்ட கஞ்சோட்டி கடத்த வாங்கணும்ல. ஏச்சி, முதல்ல நம்ம ஊர் ஃப்ளைட்டிலேருந்து சிங்கப்பூருக்கு போகணுமா. சிங்கப்பூர் ஃப்ளைட்டிலேருந்து அதுக்கப்புறமா நேராக சைனாக்கு போயிடலாம். சிங்கப்பூர் ஃப்ளைட்டுக்கு ஒரு ஆளுக்கு எவ்வளவுட்டி? இது கொஞ்சம் போட சொல்லி, இல்லைன்னா வேற எங்கேயா டெல்லி மும்பைன்னு போக முட்டி. சும்மா கிடந்த கிளவியக்கு பாயின்னு போகணும் உச்சி போட்டு விட்டுட்டியா? பைசாவை குறைச்சு சொல்லு. சிங்கப்பூருக்கு ஒரு ஆளுக்கு 7340 ரூபா, 7300 வைங்க. அதுக்கு அப்புறம் தான் இங்கேருந்து சைனா போகிறதுக்கு தான் ஒரு ஆளுக்கு 12,000 ரூபா வருது. ஏ அம்மா, அம்மா நான் வரலம்மா, என்னைய விட்டுருங்க. இதுக்கு நான் உள்ளே கடந்துக்கிடுவேன். என்னைய விட்டுருங்க. 12 ஒரு 7 19,500 19,800 அம்மா 19,800 ரூபா போங்கட்டில. நான் வரல. ஏற்கனவே நான் பயந்து செத்து போய் கிடக்குதுல, இது வேறயா? அது 20,000 கட்டி பாருட்டி. மற்றவள்கிட்ட கேட்போம். பான் போட்டி அவளுக்கு தெரியாம கேட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாட்டி போக மட்டும் ஆசை யாருக்கிட்ட ஆசையை காட்டி விட்டுக்கிட்டு. ஏக்கா என்னக்கா, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இனிமேல் நம்ம நினைச்சாலும் வெளியே போக முடியாது. இந்த பிரச்சனைக்கு அப்புறம் யார் வீட்டுல யாரையும் வெளியே விட மாட்டாவ. போயிட்டு வந்துருவோம். என்னத்துக்குலாம் புடிச்சு வச்சிருக்கிய? எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பேச்சு வார்த்தையே கிடையாது, மூடுங்க. சின்ன விசாரணை தான், 5 நிமிஷம் இல்லைங்க சார். எனக்கு ஒன்றுமே தெரியாது சார். என் பொண்டாட்டி தான் என்னெல்லாமோ செய்தா. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் எதுக்கு அவியலை பிடிக்காம எங்களெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிய? தயவு செஞ்சு விட்டுருங்க, பிள்ளைகளுவ வீட்டில் இருக்குது. ஐயா ஒன்றும் இல்லை, வாங்க வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா விட்டுருவேன். அந்த பொம்பளை டேசன் வாசலே இருக்கிறத தகவல் வந்திருக்கு. உங்களை கூட்டிகிட்டு போகாமல் விட்டோம்னா பிரச்சனை பெரிய அளவு போயிடும், சிஎம் வரைக்கும் போயிடும். வாங்க வந்து எழுதி தந்துட்டு சொல்லது வரைக்கும் இருந்துக்கிட்டு போங்க. ஐயோ, பொண்டாட்டின்னு தேடி பிடிச்சி இவளை இழுத்துட்டு வந்தேன். இவ வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை, இல்லாட்டியும் பிரச்சனை. ஐயோ, பிள்ளைய வேற எங்க அம்மிட்ட விட்டுருக்கேன். இனி என்னென்னலாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு ஆண்டவரே. பின்னாடியே வாங்க. என் கண்ணுல ஒன்றும் இல்லை. அப்போ இப்போ வந்துடுவேன். எதை விசாரிக்க தானே கூப்பிடுதவா, அழாதிய. சீக்கிரம் வாப்பா. நான் இப்போ வந்துடுவேன் கண்ணு. உங்கள் அம்மா வந்தான்னா தகவலை சொல்லிட்டு டேஷனுக்கு வந்து சரண்டராக சொல்லிடுரு, சரியா? ஒளிஞ்சிங்கன்னா இருந்தான்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிரும். அப்பா சொல்லிட்டு போனேன்னு சொல்லு. பேதி எடுப்ப பார்த்து என்ன பாடுபடுத்துக்கான்னு. அப்போ போயிட்டு வர என்ன கண்ணு. போட்டுமா வாமா, வீட்டுக்கு போமா. போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்கவனுக்கு ஒரு மாதிரி இல்லையாமா? ஒழுங்க மரியாதை நீ வீட்டுக்கு போயிரு. அவளை செய்யாத தவணை விட மாட்டேன். கேவலமா இருக்கு முன்னாடி. அது பெட்டி அப்ப எடுத்து தான் வச்சிருக்க. சரி வந்தாம போயாச்சு. பெட்டி தான் எடுக்கலையா? எந்தி பக்கி எந்திமா போவாமா, தயவு செஞ்சு போவாமா. ஏமா இவன் பாவமா பத்திராளியத்தெல்லாம் இவன் அப்படி செயல அடிச்சு பண்ணு நினைக்க. நீல ஒரு ஆளாமா. இவன் தப்பு செஞ்சுட்டாம போட்டு விட்டுரு. அதை எடுக்கலையா? உனக்கு நான் அம்மையா யாமா அம்மையாட்டி? எனக்கு நீ தந்து மயக்கி வச்சிருக்க மானகத்தால பெரிய ஒழுங்கு மரியாதையாட்டி. இவன் எந்தி மாச்சா என்னத்துக்கு நம்ம ஸ்டேஷனுக்கு
எவ்வளவு கையில இருந்தா வாங்கிட்டே வருவாளுவோ. மத்தி கருப்பட்டியே மாசமுள்ள ரோசாவா கட்டெரும்பு மொச்சீடுன்னு சொன்னாவா. இப்படி என்னைய பதவிக்கிறவு நக்கல் அடிக்க தண்ணி எடுக்கும் போது இவன் நான் விடுவானா? பைத்தியமாயே ஆயிட்டாளா? ஐயோ, என்ன சொல்லி எங்க அம்மி வீட்டுக்கு கூட்டு போலாம்? விட்டா அப்படி என்ன இருக்கு இன்னைக்கு உள்ள தள்ளணும்னு இந்த அத்தை எல்லாரும் எங்க போனாவ? ஐயோ கடவுளே, பாவம் பத்திராளியத்தை, பாவமே பவை எங்க அம்மி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு கிடக்காளே. சார் போலீஸ் சீப்புலாம் கிடையாதா சார்? தூக்கிட்டு வர முடியல கிழவர. உன் வீட்டுல செய்ய தப்புக்கு உனக்கு சீப்புல கொண்டு இறக்கணுமோ? நடந்து வாங்க 3 பேரும். ஆள்வளை பாரு. ஏ தாத்தா, ஐயா நடக்க முடியலையா, வயசாயிட்டுல. நடந்து வரையில உருண்டு வரையில எனக்கு தெரியாது. டேஷனுக்கு கரெக்டா வந்துடணும் பின்னாடியே. திடீர்னு கோவப்படுதாரு. திடீர்னு காப்பியையும் தரட்டுமான்னு கேட்காரு. இந்த வள்ளியால நான் என்னெல்லாம் பட வேண்டியது இருக்கு. அப்பு அதான் போலீஸு அடிக்கவும் செய்வாரு, அடிச்சிட்டு பிரியாணியும் வாங்கி தருவாரு. பேசாம வா. பேராண்டி வேலை கீழே போட்டுறாதியல. வாயை புத்திட்டு வாரம் தாத்தா. சிறையா இருக்கு. இருக்க கடுப்புல உம்மளையும் தூக்கி மேல இருத்தி வச்சுக்கிட்டு கோபமா வருது. ஏன் போலீஸ் சாரு? ஐயா ஐயா என்ன ஓய் பிரச்சனை உனக்கு? நடக்க முடியலன்னு சொன்னாரு, ஆள்வளை வச்சு தூக்கிட்டு வரேன். மறுபடி நொய்யா நீ என்னத்த? இல்லையா, என் பொண்டாட்டி தானே என்னத்தையோ களவாங்க போனா. என்னத்துக்கு ஜெயில போடுதியா? அடிப்பேலோ? யோ விசாரணைன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன். பேசாம பொத்திக்கிட்டு வாருமே. பொண்டாட்டி போனால உம்ம பொண்டாட்டி தானே, உம்மளை எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி அவிய வருவாவ. வாரும் பேசாம. நல்லா வருவாளுவா சார். தப்பா புரிஞ்சு இழுத்துட்டு போறிய சார். எங்களை கொண்டு இருத்தி வச்சாலாம் அவ வரமாட்டா. அவ இன்னும் ஜாலியா எங்களையாவது கடந்து தின்னுட்டு இருப்பா. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க சார். என் பொண்டாட்டில அதுக்கு மிச்சம். நான் ஜெயில இருக்கேன்னு தெரிஞ்சே குத்தாட்டம் போடுவா பாட்டு போட்டு. வேணும்னு தான் போயிருப்பா. என்ன பிடிச்சி அடைச்சி போடணும்னு தான் அவ போயிருப்பா. எனக்கு இது தெரியும். ஏல ஆடாதியல, ஆடாம போங்கல. ஆடாம எப்படி போக முடியும்? சும்மா கடக்கேறா பேசாம. யாச்சி யாரு இல்ல போவோம். எடி இருட்டி கீழாட்டி சொல்லிட்டு ஹலோ எடி கீழா. ஹலோ யாச்சி, போலீஸ் புடிச்சிட்டாங்களா? எங்க இருக்கியா? டேஷன்லயா? ஏன் பிள்ளை எடுப்பா? எடி நீ ஒரு மனுஷாட்டி. அவன் என்னைய பிடிச்சி கட்டி வச்சிருக்கா. பிள்ளைல போனா நீ என்ன விட்டுட்டு ஓடிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைல வந்து அது கூட வந்து தொலைஞ்சிருக்கலாம்ல. பிள்ளை எடுப்பா, உங்களையெல்லாம் நம்பி நல்ல பெட்டியில பணம் பிடிக்க மட்டும் வார என்ன இப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாடா. இல்லாச்சி, எனக்கு மாப்பிள சத்தம் கேட்டுவா, அதான் பயந்து ஓடிட்டேன். இப்ப கூட வீட்டுக்கு அடுப்பாங்கற இருக்குல்ல, அதுல பாத்திரம் கழுவுவோம்ல, அதுக்கு அடியில ஒளிஞ்சிருக்கேச்சி. பயந்து இருக்கேன். ஆமா, உங்களை போலீஸ் பிடிச்சிட்டா? போலீஸ் முடிக்கல, ஒண்ணும் பிடிக்கல. நாங்க எல்லாம் லண்டன் போற முட்டி. போலீஸ்ல மாட்டக்கூடாதுன்னு யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதுன்னா. யாச்சி, லண்டன் இல்ல, ஜப்பான் மாதிரி ஒரு நாடு இருக்கும்ல, சீனா. யாட்டி லண்டன் இல்ல, சீனாக்கு போற முட்டி. டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, கடத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்க முட்டி. மற்ற வட்டிக்கு தருவல்ல, 1.5 வட்டிக்கு வாங்கி டிக்கெட் போட்டு 3 பேர் இருக்கோம். தெருவில் எவனும் இல்லாத நேரம் ஓடிடுவோம். என்ன சொல்லுதியா? யாச்சி, நானும் வாரேன். என்னைய மட்டும் விட்டுட்டு போறியா? யாச்சி வாராச்சி. யாச்சி தெருவுல யாரு இல்ல, வாங்க ஆச்சி, மெதுவா போயிருவோம். அவ கடக்க அவட்டு போறவு பேசுங்க. ஏட்டு நீ வராதட்டி. ஏட்டு நாங்க டிக்கெட் போட்டுட்டோம். நீ எங்க கூட இல்ல. எங்க 3 பேரும் தான் போலீஸ் பிடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டுட்ட. நீ ஒண்ணு இல்ல, நீ சும்மா தெருவுல தாராளமா நடந்துக்கோ. ஏச்சி போவோம்னா சீக்கிரம் போய் தொலைவோம். எவ்வளவு நேரம் இங்கே இருக்கிறதுக்கு? ஏட்டி கீழே நேராவு. ஏட்டி நாங்க ஜீனாக்கு போயிட்டு அங்க எல்லாம் சாயந்தரம் வேலை குறவா இருக்கும் மாட்டி. போனல்ல நம்ம ஊர்ல 10,000, அங்க 2,000 தான் இருக்குமா. உனக்கு ஏதாவது வேணும்னா நீ வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்பி விடு, நாங்க வாங்கிட்டு வரும்போது.
யாச்சி, என்ன இந்த போலீஸ் தேடும்? நான் உங்க கூட இருக்கேன்னு தான் வீட்டுக்கு வந்து ஒளிஞ்சிருக்கேன். நானும் பாராச்சி விட்டுட்டு போ. அம்மா, என்ன அவரு? ஐயோ, இப்படி ஜீனாக்கும் சப்பானுக்கும் டிக்கெட்டு போட்டு வச்சு அங்கிருந்து எவ்வளவு நாள் ஆக போவா? என் வள்ளி, எத்தனை நாள் கழிச்சு 2வது டிக்கெட் போட்டிருக்கட்டி? எப்படியாவது பண்ணி போனவை யாராவது டிக்கெட் எங்களுக்கு அங்கே பிளைட்டு வேறாம போனவை. நீ அங்கே கக்குக்குள்ளே கடந்துக்கோ, இல்லை எந்த அடுப்பங்கரைக்குள்ளே கடந்துக்கோ. ஏக்கா 3 ராத்திரி 4ஆம் நாள் அடுத்த பிளைட்டு எல்லாரும் போவையாச்சு, நேரம் ஆகுதாச்சு. நான் வந்து தம்பி போன் பண்ணிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டே கிடக்கா. அம்மா ஏடி, எப்படியாவது வள்ளி கூட தள்ளி வாங்க கிடக்கா. யாராவது வார அவளான்னு பார்க்க சொல்லுங்க, காது கேக்குது. யாச்சி, 3 நாள் அங்கே இருக்கணுமா? 4வது நாள் தான் கிளம்புதோமா? மாப்பிள்ளைய அடிச்சு கிடிச்சு போடுவாங்களோ? அடிக்க மாட்டானோட்டி. குப்பியா எடுப்பா. நான் வயசான கிழடு கட்டியை போட்டுட்டு நானே தைரியமா வரேன். எட்டி சாலியா போய் சுற்றிட்டு வருவா. அங்கே கீழே கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கா. நானும் வரேன்னு பிள்ளைய எடுப்பா. விட்டுட்டு போடலாம், அங்கே கடக்கட்டும். ஏட்டி நீ கவலைப்பட, வா போவோம். வா வா வள்ளி, மெழுவாட்டி அவளா இருக்காளான்னு பாரு. அப்படியே போயிட்டு பச்சை பிடிச்சி ஃப்ளைட்டுக்கு போயிடுவான். என் பின்னாடியே வாங்க, நான் மெதுவா பார்த்து கூட்டிட்டு போயிருவேன். பஸ் மட்டும் கிடைச்சிட்டு அடுத்து நமக்கு பிரச்சனையே இல்லை, ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம். மெதுவா போங்காச்சி, எனக்கு வரதுக்கே பிடிக்கல, மனசே சரியில்லை. பொத்துக்கிட்டு வாயா விட்டி. போற தூரம் சந்தோஷமா கொண்டாட இல்லை, மனசு சரியில்லை, மோர சரியில்லை. வா வா, சீனாவை சுற்றி பார்க்க போறோம். வா வா சீக்கிரம் வா. ராசமலை, என்னைய மன்னிச்சிருங்க, நான் இப்ப வந்துருவேன்.